குருடனாய் இருந்தவன் சொன்னது. அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆச்சரியமான காரியம். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். தன்னுடைய வார்த்தையில் உண்மை இருப்பதையும் பரிசேயருடைய வார்த்தையில் பொய் இருப்பதையும் குருடனாய் இருந்தவன் புரிந்து கொள்கிறான். இதனால் பரிசேயரிடம் பேசுவதற்கு இவனுக்குள் மேலும் தைரியம் உண்டாயிற்று. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறான். அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் என்று பரிசேயரிடத்தில் தைரியமாக கூறுகிறான். ஏனெனில் இயேசு கிறிஸ்து இவனுடைய கண்களை திறந்திருக்கிறார். இவனுக்கு 2 காரியங்கள் ஆச்சரியமாய் இருக்கிறது. அவையாவன, பிரபலமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தெய்வீக அற்புதம் செய்திருந்தும் அவருடைய தெய்வீக ஊழியத்தை இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பிறவி குருடனுடைய கண்களை திறந்தவரால் ஜனங்கள் மத்தியில் மறைவாக இருக்க முடியாது. ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் இந்த அதிசயத்தை பற்றியும் இந்த அதிசயத்தை செய்தவரை பற்றியும் பேசிக் கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்போது எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். அதே வேளையில் இதே ஊரில் இருக்கிற பரிசேயர் மாத்திரம் அவரை அறியாதிருப்பதாக கூறுகிறார்கள். இந்த பரிசேயர்களைப் போலவே இக்காலத்தில் கல்வி கற்றவர்களும் உலக அறிவில் சிறந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆத்தும ரட்சகர் என்பதை அறியாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நோக்கி பார்ப்பதற்கு தேவ தூதர்களும் ஆசையாய் இருந்தார்கள். சாதாரண தரித்திரருக்கு புரிகிற ரட்சிப்பின் சத்தியம் கூட கல்வியில் சிறந்தவர்களுக்கு புரியவில்லை. இயேசு கிறிஸ்து குருடனுடைய கண்களை திறந்திருக்கிறார். இது ஒரு தெய்வீக அற்புதம். தேவனுடைய வல்லமையை உடையவரால் மாத்திரமே இப்படிப்பட்ட தெய்வீக அற்புதத்தை செய்ய முடியும். இந்த அற்புதத்தை பற்றி தெரிந்தவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறார்கள். ஆனால் பரிசேயரோ இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவை காணக்கூடாதவாறு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். பிறவி குருடனுடைய கண்களை திறந்தது போல இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய கண்களையும் திறக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாக காண்பார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு பாவி அல்ல என்றும் அவர் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறவர் என்றும் குருடனாய் இருந்தவன் நிச்சயமாக கூறுகிறான். இவன் பிறவியில் இருந்தே குருடனாக இருந்தவன். மோசேயின் ஆகமங்களை இவனால் இதுவரையிலும் படித்திருக்க முடியாது. ஆனாலும் வேத வாக்கியங்களில் இவன் மிகவும் தெளிவாக இருக்கிறான். விசுவாசம் கேள்வியினால் வரும். இயேசு கிறிஸ்துவை அதிகமாக விசுவாசிப்பதினால் இவனுக்கு தேவனுடைய வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. மிகவும் உற்சாகமாக இவன் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான். மிகவும் தைரியமாக இவன் இயேசுவுக்கு சாட்சி கூறுகிறான். தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மனுஷனுடைய எதிர்ப்புகளுக்கு பயப்படக்கூடாது. சங்கீதக்காரன் தாவீதைப் போல இவனும் இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறான். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்பது தாவீது பாடிய துதியின் கீதம். தேவன் செவி கொடுப்பார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். தேவன் எல்லோருக்கும் செவி கொடுக்க மாட்டார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து தேவனுக்கு சித்தமானதை செய்தால்
தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று குருடனாய் இருந்தவன் கூறுகிறான். இவனுடைய வார்த்தை மெய்யானது. துன்மார்க்கருக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. இது துன்மார்க்கருக்கு விரோதமாக அறிவிக்கப்படும் பயங்கரமான வார்த்தையாகும். பாவிகள் மனந்திருந்தி தேவனிடத்திற்கு திரும்பி வர பயப்பட வேண்டியதில்லை. தங்களுடைய பாவத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரமே தேவன் செவி கொடுக்க மாட்டார். நல்லவர்களுக்கு தேவன் செவி கொடுப்பார் என்பது நமக்கு ஆறுதலான வார்த்தை. நாம் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு சித்தமானதை செய்ய வேண்டும். அப்போது தேவன் நமக்கு செவி கொடுப்பார். ஒரு நல்லவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குருடனாய் இருந்தவன் தெளிவாகவும் சுருக்கமாகவும் கூறுகிறான். அவன் தேவபக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். அத்துடன் தேவனுக்கு சித்தமானதையும் செய்ய வேண்டும். இப்படிப்பட்டவனுக்கு தேவனுடைய ஆறுதல் உண்டாயிருக்கும். இவனுடைய விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். இந்த வாக்கியத்தை தேவன் கூறியதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது யூதருடைய பாரம்பரிய நம்பிக்கை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று யூதர்கள் நம்பினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பாவிகளை தேடி வந்தவர். பாவிகளுக்கு அவர் செவி கொடுக்கிறார். இந்த இடத்தில் இவன் கூறியது இந்த சூழ்நிலைக்கு மட்டுமே பொருந்தும். குருடனுடைய கண்களை திறப்பதற்கு தேவன் பாவிகளை பயன்படுத்த மாட்டார். இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தவர். இல்லை என்றால் அவரால் தன்னை குணமாக்கி இருக்க முடியாது என்று குருடனாக இருந்தவன் சாட்சி கூறுகிறான். இந்த வாக்கியத்திற்கு இப்படித்தான் வியாக்கியானம் பண்ண வேண்டுமே தவிர பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று தீர்மானம் பண்ணிவிடக்கூடாது. தேவன் பாவிகளுடைய ஜெபத்தை கேட்பார், எப்போதும் கேட்பார். வேதாகமத்திலே பாவிகளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. பாவிகளுடைய ஜெபங்களை தேவன் கேட்டதற்கு எடுத்துக்காட்டுகள்: ஆசீர்வாதத்திற்காக யாக்கோபின் ஜெபம், விடுதலைக்காக இஸ்ரவேல் ஜனங்களின் ஜெபம், இரக்கத்திற்காக ஆகாபின் ஜெபம், இரக்கத்திற்காக மனாசேயின் ஜெபம், பாவ மன்னிப்புக்காக பாவமான ஸ்திரீயின் ஜெபம், பாவ மன்னிப்புக்காக ஆயக்காரனின் ஜெபம், குணமடைவதற்காக ராஜாவின் மனுஷனின் ஜெபம், ரட்சிப்பிற்காக கொர்நேலியு அவன் வீட்டார் ஆகியோரின் ஜெபம். பாவிகள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் மனம் திருந்தினால் தேவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை தவிர வேறு எதையும் தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணவில்லை. இது தவிர தேவன் பாவிகளின் ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதித்தால் அது தேவனுக்கு பிரியமான, அவருக்கு சித்தமான காரியம். கேள்விப்பட்டதில்லையே, பிறவிக்குறனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கண்களை திறந்த அற்புத சம்பவத்தை இவன் அருமையாக விவரிக்கிறான். தன்னுடைய விவாதத்திற்கு இந்த சம்பவத்தை சாட்சியாக பயன்படுத்துகிறான். பிறவிக்குறனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் யாரும் கேள்விப்பட்டதில்லை. இது ஒரு மெய்யான அற்புதம். இது இயற்கையின் சக்திக்கு அப்பாற்பட்ட செய்கை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இதுவரையிலும் ஒருவரும் கேள்விப்பட்டதில்லை. இயற்கையான வைத்தியத்தின் பிரகாரம் யாராலும் பிறவிக்குருடனுடைய கண்களை திறக்க முடியாது. இது ஒரு விசேஷித்த அற்புதம். இதற்கு முன்பு நடைபெற்றிருக்கும் எல்லா அற்புதங்களையும் விட இது மிகவும் விசேஷமானது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே எகிப்து தேசத்தின் மீது அற்புதமான வாதைகளை கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவோ புதிய ஏற்பாட்டு காலத்தில் அற்புதமாக சுகமாதலை கொண்டு வருகிறார். தேவனிடத்தில் இருந்து வராதிருந்தால், அவர் தேவனிடத்தில் இருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். குருடனாய் இருந்தவன் தன் விவாதத்தின் முடிவரையாக இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்று கூறுகிறான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். அவர் தேவனிடத்தில் இருந்து வந்தவர் என்பதற்கு இந்த சம்பவங்களே போதுமான ஆதாரமாகும். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களின் மூலமாக அவர் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறாரா இல்லையா என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். இதுவரையிலும் அவர் செய்த அற்புதங்களே அவர் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்பதை உறுதி செய்வதற்கு போதுமானது. இந்த சத்தியத்தை உறுதி பண்ண இதற்கு மேல் வேறு அற்புதம் எதுவும் தேவையில்லை. முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ, அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். குருடனாய் இருந்தவன் பரிசேயரிடத்தில் மிகவும் உற்சாகமாக போதித்துக் கொண்டிருக்கிறான். அவன் பேச பேச பரிசேயருக்கு அவன் மீது கோபம் உண்டாயிற்று. அவனுடைய உரையாடலை உடனடியாக முடித்துவிட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். அவனுடைய விவாதத்திற்கு பரிசேயர்களால் பதில் எதுவும் பேச முடியவில்லை. ஆகையினால் அவனை பற்றியும் அவனுடைய ஆள் தத்துவத்தை பற்றியும் குற்றப்படுத்துகிறார்கள். அவன் முழுவதும் பாவத்தில் பிறந்தவன் என்று அவனை தூஷிக்கிறார்கள். எல்லோருமே பாவத்தில்தான் பிறந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவும் சரீரமும் ஜென்ம பாவத்தினால் கரைப்பட்டிருக்கிறது. பரிசேயருக்கு தங்களுடைய பாவத்தை பற்றி தெரியவில்லை. குருடனாய் இருந்தவனுடைய பாவம் மட்டுமே அவர்களுக்கு பெரிதாய் தெரிகிறது. அவன் பிறவி குருடனாய் இருந்தபடியினால் அவன் முழுவதும் பாவத்தில் பிறந்தவன் என்று கூறுகிறார்கள். அவன் குருடனாக பிறந்ததற்கு அவனுடைய பாவத்தை காரணமாக்குகிறார்கள். எல்லா வேதனைகளும் பாவத்தின் தண்டனையினால் ஏற்படுவதில்லை. சில சமயங்களில் தேவனுடைய கிரியை வெளிப்படுவதற்காக கூட நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம். பரிசேயர் குருடனாய் இருந்தவனை முழுவதும் பாவத்தில் பிறந்தவன் என்று கூறுவது நியாயமில்லாத குற்றச்சாட்டு. இயேசு கிறிஸ்து பிறவி குருடனுடைய கண்களை திறந்து அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். அதே சமயத்தில் சமுதாயத்தில் அவனுக்கு உண்டாயிருந்த சாபத்தையும் நீக்குகிறார். சமுதாயத்தினால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன் இப்போது பரலோகத்தில் நேசிக்கப்பட்டவனாக இருக்கிறான். குருடனாய் இருந்தவனுடைய உபதேசத்தை கேட்க பரிசேயர்கள் விரும்பவில்லை. அவனிடமிருந்து கற்றுக்கொள்ள இவர்களுக்கு மனதில்லை. நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று அவனிடத்தில் கோபமாக கூறுகிறார்கள். அவன் படிப்பறிவு இல்லாதவன் என்றும் வேதத்தை அறியாதவன் என்றும் அவனை இகழ்ந்து பேசுகிறார்கள். அவன் மோசேயின் ஆசனத்தில் அமர்ந்து தங்களுக்கு போதிப்பது போல அவனை குற்றப்படுத்துகிறார்கள். பரிசேயர்கள் தங்கள் இருதயத்தில் பெருமை உள்ளவர்கள். இவர்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதிலும் இவர்களை விட கீழான நிலைமையில் உள்ளவர்களால் இவர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அவர்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள். தாங்கள் பரிசேயராக இருப்பதினால் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று இருமாப்பாக இருக்கிறார்கள். இப்படித்தான் இக்காலத்தில் சிலர் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் தாங்கள் அறிவில் சிறந்தவர்கள் என்றும் இருமாப்பாக இருக்கிறார்கள். மூத்த வயதுடையவர்கள் இளவயது உடையவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிகம் படித்தவர்கள் சாதாரண படிப்பு படித்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். கற்பதற்கு வயதில்லை. நாம் எல்லா வயதிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக் கொடுக்கிறவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய செல்வந்தன் இன்னும் அதிகமாக செல்வம் சேகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். அதுபோலவே நாம் எவ்வளவுதான் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஞானத்தை இன்னும் அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். குருடனாய் இருந்தவன் மீது பரிசேயர் கோபப்பட்டு அவனை புறம்பே தள்ளிவிடுகிறார்கள். ஒருவேளை யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தில் இருந்து அவனை வெளியேற்றி இருக்கலாம். யூத மார்க்கத்து சட்டத்தின் பிரகாரம் அவனை தண்டித்து யூத சமுதாயத்தில் இருந்து அவனை வெளியேற்றி ஒதுக்கி வைத்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்மையை பெற்றுக்கொண்ட பிறவிக்குருடன் இப்போது இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கும் சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். குருடனாய் இருந்த மனுஷன் உண்மையை பேசினான், சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். அங்கு உண்மை எடுபடவில்லை. அவனை ஜெப ஆலயத்தில் இருந்து புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஜெப ஆலயத்தில் இருந்து ஒருவனை புறம்பே தள்ளுவது 3 விதமாக இருக்கும். அவையாவன: நித்தின் 30 நாட்களுக்கு ஜெப ஆலயத்தில் இருந்து புறம்பே தள்ளுதல். ஜெப ஆலய ஆராதனைகளில் இந்த 30 நாட்களும் அவன் பங்கு பெறக்கூடாது. தன்னுடைய தலைமுடியையோ தாடியையோ சவரம் பண்ணக்கூடாது. துக்க வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். செரம் தொடர்ந்து கலகம் பண்ணுவோரை இந்த அடிப்படையில் ஜெப ஆலயத்தில் இருந்து புறம்பே தள்ளுவார்கள். அவனை சபித்து யூத ஜனங்களோடு எந்த சம்பந்தமும் கலக்கக்கூடாது என்று தடை பண்ணி விடுவார்கள். தேவாலயத்திற்குள்ளோ ஜெப ஆலயத்திற்குள்ளோ வருவதற்கு அவனுக்கு தடை பண்ணப்பட்டிருக்கும். ஷம்மதா தொடர்ந்து கலகம் பண்ணுவோருக்கு இந்த தண்டனை வழங்கப்படும்.
யூத ஜனங்களோடு எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாதவாறு அவன் விலக்கி வைக்கப்பட்டிருப்பான். இது மிகவும் கடுமையான தண்டனையாகும்.